தடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. இந்த நாளில் கூட நமக்கு விசேஷமாய் கொடுக்கப்பட்ட கால தலைப்பு சிலுவை. மேசியா காலம் குறித்த புதிய திருமுக காட்சி. சிலுவை மேசியா காலத்தின் புதிய கண்ணோட்டம். சிலுவை மேசியா பற்றிய புதிய பார்வை. சிலுவை மேசியா யுகத்தின் ஒரு புதிய திருக்காட்சி. சிலுவை மேசியாவின் காலத்தை குறித்தான புதிய பார்வை. கிராஸ் எ நியூ விஷன் ஆஃப் த மேசியா ஆஃப் ஏஜ். சிலுவை என்பது ஒரு புதிய பார்வை. எப்பொழுது நாம் புதுமையான எண்ணத்தோடு நாம் சிலுவையை பார்க்கிறப்போ அந்த சிலுவை எப்பொழுது நமக்கு விடுதலை தரும் ஒரு சிலுவை, அது புதிய கண்ணோட்டத்தை தரும் ஒரு சிலுவை. சிலுவை எப்பொழுது நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஒரு சிலுவை. சிலுவை என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஈனச் சிலுவையாக இருந்தது. அந்த ஈனச் சிலுவையை ஒரு புனிதர் ஏற்றுக்கொண்டதால், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமா? இவரிடத்தில் நான் ஒரு பாவம் அறியேன். ஒரு நிரபராதியை நீங்கள் சிலுவையில் அறைக்க ஒப்பு கொடுத்தீர்கள் என்று சொன்ன பிரகாரமாய் ஒரு பாவமில்லாத ஒரு மனிதர், உலகத்திலே ஒரு பாவமில்லாத ஒரு மனிதர் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டதால் அந்த ஈனச் சிலுவை ஒரு புனித சிலுவையாய் மாறிவிட்டது. எந்த மனிதன் சிலுவையை ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர். அந்த சிலுவை என்பது பாடுகள், வேதனைகள். பொதுவாக நீரோ மன்னன் கிபி 1ஆம் நூற்றாண்டில் அநேக ரோம பேரரசுகள் எல்லாமே கிறிஸ்தவத்தை நெருக்கினாங்க. கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதால் யூதர்கள் மகிழ்ச்சி அடைந்தாங்க. ஆனால் யூதருடைய ஆதரவு அவங்களுக்கு கிடைச்சதில் கிறிஸ்தவத்தை ரொம்ப துன்புறுத்தினதாக, யோசேப்பை கொலை செய்ததாக அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். கிறிஸ்தவர்கள் நெருக்கப்பட்டதால் கிறிஸ்தவர்கள் உலகத்தில் எல்லா பகுதிகளுக்கும் கடந்து போயிட்டாங்க. இது வரலாறு. இந்த நீரோ மன்னன் என்ன பண்ணுவாராம், கிறிஸ்தவனே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக கிறிஸ்தவர்களை பிடிச்சி சிலுவையில் அறைவாராம். இயேசு கிறிஸ்து காலத்திற்கு பின்னால் சிலுவையில் அறைவது மட்டுமல்ல, அந்த சிலுவையை உயரமாய் தூக்கி வச்சுட்டு கீழே அனல் மூட்டுவாங்களாம், நெருப்பு கொளுத்தி அதுக்கு மேலே அந்த ஹீட்டில் அந்த சிலுவையில் இருக்கவன் சாகிற மாதிரி பண்ணுவாரா. பண்ணுறது மட்டுமல்ல, அந்த நீரோ மன்னர் தன் மறுமனை மாட்டிகளோடு உட்கார்ந்து அந்த இடத்துல மது உணவு ரொம்ப ஜாலியாக இருப்பாரா. ஒவ்வொரு சீஷர்களையும் அப்படி பயமுறுத்தி அவர் கொலை பண்ணினார். அநேகர் அதனால தான் நெருக்கப்பட்டு தோமா இந்தியாவுக்குள்ளே வந்தார், அந்திரேயா ஸ்காட்லாந்து போனார். இப்படி ஒவ்வொரு சீஷர்களும் அங்கங்கே பிரிந்து போனாங்க. அப்படி அவர் ரொம்ப கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தார்களாம் 1ஆம் நூற்றாண்டில். ஒரு நாள் அவருக்கு விரோதமாய் அவர் எதிரிகள் படையெடுத்து வந்தாங்க. எதிரிகள் படையெடுத்து வர்றப்போ அந்த சண்டையில் அவருடைய மார்பில் அம்பு பாய்ந்து மரிக்கும் தருவாய், ரத்தம் போய்கிட்டுருக்கு, சாக போகிற நேரம். அந்த நேரத்தில் தன்னுடைய அமைச்சரை அழைத்து கேட்குறார், நான் இவ்வளவு கிறிஸ்தவர்களை கொன்னனே, இப்போ கிறிஸ்துவ எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா என் காலத்தில், நான் சாக போகிறேன். அவருடைய சபதம் என்னென்னா, நான் மரிக்கிறதுக்குள்ளே ஒரு கிறிஸ்தவனும் உலகத்தில் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சபதத்தோடு அவர் ஆட்சி செய்தார். ஆனால் அந்த மரிக்கும் தருவாயில் அந்த மந்திரி சொன்னது, இல்லையா, ஆரம்பத்தில் இருந்த கிறிஸ்தவர்களை இன்று 100 மடங்கு கிறிஸ்தவர்கள் அதிகமாகிருக்காங்கன்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் அந்த ஜஸ்டில் இருந்த இரத்தத்தை எடுத்து வானத்தை நோக்கி தெளித்து, கிறிஸ்துவே நீ வென்று விட்டாயினாங்களாம். ஒருவேளை அதுதான் கிறிஸ்துவை குறித்த பிரசங்க. கெட்டுப்பொருளுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். கிறிஸ்து என்னன்னா, சிலுவை என்பது மனிதனுடைய மேன்மை, சிலுவை என்பது மனிதனுடைய வாழ்வு. அந்த ராயபுரம் சர்ச் பார்த்திங்கன்னா, நம்ம சிஎஸ்ஐ சர்ச் உலக மீட்பர் ஆலயம், அந்த அர்த்தன் ரோடு நேரே கவர்னர் மாளிகைக்குள்ளே அந்த மவுண்ட் ரோடு போகிற மாதிரி இருக்கும். கவர்னர் மாளிகை மெயின் கேட்டை திறந்தால்
ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோடு உள்ள ஒரு ரூம் வீட்டுக்குள்ளே போயிடும். அதே மாதிரி பெங்களூரில் சிஎஸ்ஐ கிருஷ்ணர் ஆலயமும் அதே மாதிரி அந்த மெயின் ரோடுலேருந்து நேரே கார் எடுத்து போனால் அந்த சிஎஸ்ஐ அந்த பெங்களூர் அந்த கிருஷ்ணர் ஆலயத்துக்குள்ளே நேரே போயிடும். அதே மாதிரி அந்த அட்டன் ரோடுடைய அமைப்பு வந்து நேரே அந்த சர்ச்சுக்குள்ளே போகிற மாதிரி அந்த சர்ச்சுடைய கெயிட்டு அமைப்பு அப்படி இருக்கும். ஒரு நாள் கிட்டத்தட்ட நம்முடைய ஆசிரிய ஐயா பிஷப் ஆக முன்னால் அந்த சர்ச்சில் இருந்த ஒரு ஐயர் பிஷப் கேண்டிடேட்டு இப்போ மாதவரம் அருள் சர்ச்சில் மெம்பராக இருக்கிறார். அவர் 85 வயதுக்கு மேலே இருக்கிறார். போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தேன், பேரை டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. ரொம்ப வயதானவர். அவருடைய காலங்களில் நடந்த சம்பவம். கிட்டத்தட்ட ஒரு பிஷப் அசரியா அந்த காலங்கள்லேருந்து கணக்கு பாருங்கள், 15 ஒரு 8 இது ஒரு 8 ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 22 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வட இந்திய நபர் தன்னுடைய மனைவி கேன்சரனால் பாதிக்கப்பட்டிருந்தாங்களா. கேன்சருடைய கடைசி ஸ்டேஜ், மறிக்க போகிறாங்க. மறிக்க போகிற அந்த தாயார், அந்த அம்மா எழுந்திருக்கலை. அவர் தன்னுடைய பிழைப்பிற்காக சென்னைக்கு வந்தவர் வட இந்தியாவிலிருந்து. அந்த தாயார் கேன்சர்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டு மரண தருவாய். சாப்பிட்டு பல நாட்களாச்சு, சாப்பிட முடியல. இப்போவோ அப்போவோன்னு இழுத்துட்டு இருக்கு. தன்னுடைய மனைவி எவ்வளோ நேரம் பார்ப்பது என்று அவர் எழுந்து மாலை நேரத்தில் அப்படியே நடந்து வந்தாராம். அந்த ரோட்டில் நடந்து வரப்போ அவர் அறியாமல் அந்த ரோடு நேரே அந்த சர்ச்சுக்குள்ளே போயிடுச்சு. இதேமாரி சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்து அந்த சர்ச்சில் உட்காந்துருந்தாராம். ஆல்டர் இருக்க சிலுவையே பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அதில் அந்த ரெட் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு சிலுவைக்கு பின்னால். அதையே பார்த்துக்கிட்டு இருந்தாராம். கிட்டத்தட்ட அவர் ஒரு 5:45 5:45 அந்த இடத்துக்கு வர்றாரு. 5:45 வந்தவர் கிட்டத்தட்ட 8:39 வரையும் இருக்கார். கோயில் பிள்ளை செக்ஷன் 9 மணிக்கு இந்த ஐயா சர்ச்சை மூட போகிறோம், நீங்கள் வீட்டுக்கு போங்க, டைம் ஆகிடுச்சின்னு சொல்கிறார். அவருக்கு என்ன நடந்ததுனே தெரியாது, உட்காந்துக்கிட்டே இருக்கார். அவர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அவர் அந்த சிலுவையிலேருந்து ஒரு லைட் அவருக்குள்ளே வருது. அவருக்குள்ளே அந்த லைட்டு திரும்ப அந்த வழியாக அந்த வாசல் வழியாக அந்த லைட்டு வெளியே போகுது. அவருக்கு ஒன்றுமே புரியல. பார்த்துக்கிட்டு நடந்த சம்பவம் இது. அந்த குருவானவர் இப்போ மாதவரத்தில் ஐயராக இருக்கார், அருள் சர்ச்சில். அவர் சொன்னது, அந்த லைட்டு அவரை விட்டு போயிடுச்சு. எந்த சிலுவையிலேருந்து ஒரு லைட்டு வந்துச்சு போச்சுன்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். 9:30 இரவு 9:30 மேலே வீட்டுக்கு போனால் மறிக்கும் தருவாயில் இருக்கும் அவருடைய அந்த துணைவியார், அவருடைய மனைவி எழுந்து உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். இவருக்கு ஒன்றுமே புரியலையா. அவர்களாக எழுந்து பல மாதங்கள் ஆச்சான், தூக்கி தான் வைக்கணுமா, உணவு கொடுத்து பல நாட்கள் ஆச்சான், சாப்பிட முடியலையா. ஆனால் அந்த உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்களாம். இவருக்கு அது ஒரு ஃப்ளாஷ்பேக்கா, கனவா, உண்மையா என்னன்னே இவருக்கு புரியலையா. புரியாமல் இவர் ரொம்ப நேரம் அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அவர் என்ன நடந்ததுன்னு கேட்டாரா. நீங்கள் இங்கேருந்து போன பிறகு சில மணித்துளிகளுக்கு முன்னால் எனக்குள்ளே ஒரு லைட்டு உள்ளே வந்துச்சு, ஒரு ஒளி எனக்குள்ளே இறங்கிச்சு, அந்த ஒளி எனக்கு வாழ்வு கொடுத்தது, அந்த ஒளி எனக்கு விடுதலை கொடுத்ததுன்னு சொன்னாங்களாம். சிலுவை என்பது மனிதனுக்கு மீட்பை கொடுப்பது, மனிதனுக்கு வாழ்வை கொடுப்பது. ஏன்னா சிலுவையை நோக்கி யாரெல்லாம் பார்த்தாங்களோ அந்த சிலுவை அவளுக்கு விடுதலை கிடைச்சது. 2வது கள்வன், 2 கள்வர்கள், அவளை கள்வன் என்று நிரூபிக்கப்படுவதற்காக 2 கள்வர்கள், அவர் திருடன் கொலைகாரன் என்று நிரூபிக்கப்படுவதற்காக 2 கள்வர்கள். அது மனித திட்டம். தெய்வ திட்டம் என்ன சொல்லுது? ஒருத்தர் சொன்னார், நீ வல்லவர், நீ சர்மைட்டிலாள், உம்மால முடியும், நீரும் சேவாய்க்கலாம் நானும் சேவாய்க்கலாம், நீங்கள் இறங்கி வாங்க, எங்களையும் ரட்சித்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னாங்க. இன்னொருத்தர் சொன்னாங்க, எப்பா நீ என்ன அவர்கிட்ட இப்படி பேசுகிற, அவர் யார் தெரியுமா? சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன். அவரை நினைத்தார், நினைத்து தன்னை நினைத்து ஆண்டவரை நோக்கி பார்த்தார். தன்னுடைய நினைத்து ஆண்டவரை நோக்கி பார்த்ததில் அவருக்கு வாழ்வு கிடைச்சது. தன்னை நினைத்து நினைவு கூர்ந்து, அதுதான் சங்கீதம் 19:12 சொல்லுது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்?
நீதிமொழிகள் 28:13 சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண் சொல்கிறாங்க, யூ ஆர் ஏ ப்ராஃபிட், நீங்கள் தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். என்னுடைய பாவங்களை கரெக்டாக சொல்கிறீங்க, நீங்கள் தீர்க்கதரிசி என்றதால் அந்த அம்மாவும் மீட்பு பெற்றாங்க, அந்த கிராமத்து மக்களுக்கும் மீட்பு கிடைச்சிது, அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிது. எப்போல்லாம் நாம் சிலுவையை நம்மை நினைத்து தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு பார்க்குறப்போ அவர் விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர். ஏன்னா எங்கே பார்த்தாலும் கிறிஸ்தவத்திற்கு ஒரு எதிரான அமைப்பு. நியாயாதிபதிகள் புத்தகத்தை வாசித்தீங்கன்னா எப்பெல்லாம் கிறிஸ்தவ மக்கள் யூத மக்கள் தவறு செய்தாங்களோ அவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி கிறிஸ்தவ மக்கள் இந்தியாவில் சின்ன ஜனத்தொகை. சென்னையில் பார்த்திங்கன்னா 4.5 விழுக்காடு, சத்தியமூர்த்தி நகர், மங்களபுரம், கன்னிகாபுரம், கடந்த நாட்களில் மோர் மார்க்கெட் பேக் சைடு அந்த பேரிங் வைப்பாங்க, அதுக்குள்ளே ஒரு தெரு உள்ளே போனீங்கன்னா ஒரு 100 வீடு இருக்குது. நம்ம சர்ச்சு அழகு உள்ள இடத்துல தான் ஒரு 200 வீடு இருக்குது. இவ்வளோ தூரத்தில் அந்த ஜூ காம்பவுண்ட் ஓரமாக உள்ள அந்த பேரிங், அதுக்குள்ளே ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். போன சண்டே, லாஸ்ட் சண்டேக்கு முந்தின சண்டே போயிருந்தேன். ஒரு 200 வீடு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 60% கிறிஸ்டின் மக்களாக இருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் அந்த 60 விழுக்காடும் எப்படி இருந்தாங்கன்னா, அந்த 100 விழுக்காடு எனக்கு தெரிந்த ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் பிட் பாக்கெட்டு, கட்ட பஞ்சாயத்து, அபின், ப்ரௌன் சுகர், பிராத்தல் இப்படி தான் வாழ்ந்தாங்க. வால்டெக்ஸ் ரோடில் ஒரு பகுதி ஜட்காபுரம், அந்த தெருவுக்குள்ளெல்லாம் நான் எப்போவுமே போனதில்லை. ஆனால் இப்போ ஒரு பாஸ்டர் வடிவத்தில் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டோ இல்லை ஒரு அங்கி மாட்டிக்கிட்டோ இல்லைன்னா பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போனால் உட்காந்துருக்க பெண்கள் எழுந்து தோத்திரம் சொல்கிறாங்க. பாஸ்டர் தோத்திரம், அவர் பாஸ்டரோ யாரோ. ஞாயிற்றுக்கிழமை அப்படி வந்து அங்கே அத்தனை சர்ச்சுகள் ஜட்காபுரத்துக்குள்ளே இருக்குது. அங்கே அந்த நம்ம எலிஃபென்ட் கேட் போலீஸ் ஸ்டேஷன் பேக் சைடில் ஒரு வாலிப மகள் பாருங்கள், அந்த கூவத்துக்கு மேலேயே ஷெட்டு போட்டு நடத்துகிறாங்க. ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் நான் அந்த சர்ச்சை திறந்து வைத்தேன். 30 பேர் இருந்தாங்க. இப்போ நான் வருஷத்தில் ஒரு முறை எப்பாவது போவேன். கடந்த முறை போகிறப்போ 300 பேர் இருக்காங்க அந்த சர்ச்சுக்குள்ளே. ஆனால் வட இந்தியாவில் கிறிஸ்தவர்களே இல்லை, கிறிஸ்துவை பற்றியே தெரியாது. 0.01 பாயிண்ட். 1,00,000 பேருக்கு கூட ஒருத்தர் கிறிஸ்துவை பற்றி தெரியாது. கிறிஸ்தவன்னு யாரும் சொல்லிக்கொள்றதில்ல. கல்கட்டாவில் 1750 வில்லியம் கேரி வந்து பணி செய்தாங்க. இதே மாதிரி சர்ச், இதே மாதிரி பில்டிங் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த யூப்ளி ஆற்று ஓரமாக 14 வருஷங்களில் 7 வருஷங்களில் அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி, அவ்வளோ பெரிய பில்டிங், அவ்வளோ பெரிய சர்ச்சு 7 வருஷத்தில் கட்டியிருக்கிறாரு. 27 மொழிகளில் புதிய ஏற்பாடு மொழிபெயர்த்திருக்கிறார். 3 மொழிகளில் ஃபுல் பைபிள் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்குறாங்க. பெண்கள் சிசுவதை தடை சட்டம், யூபிலி ஆற்றுல பிறந்த பெண் குழந்தை ஆற்றுல போட்டாங்க, அதுக்கு ஒரு தடை சட்டம் விக்டோரியா மகாராணி மூலம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி உடன்கட்டை ஏறுதல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவ பெண்களை கணவர் இறந்த பிறகு வாழ்க்கையே திறந்துட்டோங்கிற நிறைய பெண்கள் இருக்காங்க. அந்த ஏக்கத்திலே 2 மாதம் 3 மாதங்களை இறந்து போகிற பெண்கள் இருக்காங்க. அன்றைக்கி நம்ம பாரம்பரியம், தமிழ் பாரம்பரியம், இந்திய பாரம்பரியம், கணவர் இறந்த பிறகு நாம் இருக்கக்கூடாது என்பதற்காக பெண்கள் உடன்கட்டை ஏற போனாங்க. ஆனால் கணவர் இறந்தாலும் என் பிள்ளையை பார்க்கணும், என் பேரனை பார்க்கணும், என் சகோதரர்களோடு இருக்கணும், அவர் முடிஞ்சிட்டு அவர் போயிட்டார், இருந்தாலும் நான் இருக்கணும்னு நினைக்கிற பெண்களையும் தூக்கி நெருப்பில் போட்டாங்க, விருப்பப்படாத பெண்களை. அதை தான் அவர் தடுத்தார். ஆனால் நம்ம சரித்திரம் ராஜாராம் மோகன் ராயை சொன்னாங்க உடன்கட்டை ஏறுதல் ஏற்றுனா, நான் அதை உண்மையாக எதிர்த்தது வில்லியம் கேரி. இப்போ லேட்டஸ்ட் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த புக்கில் அந்த டாப்பிக்கே கிடையாது, எடுத்துட்டாங்க சுத்தமாக. இவ்வளவு அற்புதம் பண்ணியிருக்கிறாரு. இந்தியாவில் முதல் இங்கிலீஷ் பேப்பர், ஹையர் எஜுகேஷன் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. அவ்வளோ ஒர்க் பண்ணியும் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா அன்னை தெரேசா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க காலங்களில் வளரலை. அன்னை தெரேசா தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்காங்க. நம்மால் முடியுங்கிற அர்ப்பணிப்போடு பல நிலைகளில் ஃபாரின் எய்டு இல்லாமல் இந்திய மக்களால், இந்திய மக்களுடைய பணத்தை வாங்கி அந்த மக்களுக்கு ஊழியம் செஞ்சுருக்காங்க. ஆனால் அன்று வளர முடியாத கிறிஸ்தவம் இன்றைக்கி என்எம்எஸ் ஐஎம்எஸ் சார்பாக இன்றைக்கி அதிகமான ஞானஸ்தானம் வெஸ்ட் பெங்கால் தான்.
அந்த என்எம்எஸ் சார்பாக 2 சர்ச்சு டெடிகேஷனுக்கு போயிருந்தேன். அந்த சுந்தர்பன் ஃபாரஸ்டில் சதுப்பு நில காடுகள், ஆற்றை கடந்து தான் போனோம். ஆற்றை கடப்பதற்கு பல மணி நேரங்கள், மிருகங்கள் நிறைந்த ஒரு பகுதி. என்எம்எஸ்ஸுடைய சர்ச் டெடிகேஷனுக்காக போயிருந்தேன். ஆனால் அந்த மக்கள் பாருங்கள், அந்த பகுதியே இன்றைக்கி அந்தளவுக்கு ஒரு எழுச்சி என்எம்எஸ் மூலம். கடந்த நாட்கள் ஐஎம்எஸ்சில் இருக்கிறப்போ குனேர் பணித்தளத்தில் இம்மானுவேல் பால் என்கிற ஒரு அன்பு சகோதரர் இருந்தார். ஆர்எஃப்சியா ரிஜினல் ஃபீல்டு கோஆர்டினேட்டராக, நம்ம கவுன்சில் சேர்மன் சொல்லுவோம், அதே மாதிரி ஐஎம்எஸ்சில் கவுன்சில் சேர்மன் ஆர்எஃப்சின்னுவாங்க. 4 வருடங்களில் 100 சர்ச்சு கட்டியிருக்கிறார். 4 வருடங்களில் 100 சர்ச். ஒரு வருஷத்துக்கு 25 சர்ச்சு கட்டியிருக்கிறார். இன்றைக்கி யூபியில் கடந்த நாட்களில் வாரணாசி பகுதியில் போயிருந்தேன். நான் என்எம்எஸ்ஸை விட்டு வெளியே வருவதற்கு ஜஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் என்னுடைய பிரசிடெண்ட்டு போஸ்டிங் முடிஞ்சு வெளியே வரும் முன்னே வாரணாசிக்குள்ளே போயிருந்தேன். அங்கே ஒரு பணித்தளத்துக்கு 2 சர்ச்சு டெடிகேஷன். தாம்பரத்தில், சென்ட்ரல் தாம்பரத்தில் இருக்கிற ஒரு அம்மா தான் 2 சர்ச்சு கட்டுவதற்கு பணம் கொடுத்தாங்க. அவங்க அந்த சர்ச்சை கட்டி இன்றைக்கி அந்த சர்ச்சை டெடிகேட் பண்ண முடியல. 10 வருடங்களாக யூபியில் சர்ச்சை டெடிகேட் பண்ண முடியல, புது சர்ச்சு கட்ட முடியல. ஆனால் அந்த அம்மா இன்றைக்கி 90 வயசுக்கு மேலே இருக்கும். நான் அந்த சர்ச்சை டெடிகேட் பண்ணப்போ தான் கர்த்தருக்குள் நித்திரையிடுவேன். அந்த அம்மா ரொம்ப ஸ்ட்ராங் ஃபெய்த்தில் இருக்காங்க. அவர் கணவர் இறந்துட்டாங்க. அந்த கல்வெட்டை தான் எங்களால் டெடிகேட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அந்த மக்களுடைய வாதங்கத்தை பாருங்கள். நாங்கள் 5 பேர் போனோம், ஒருத்தருக்கு அங்கே 65 பேர் அந்த ஃபீல்டில் இருந்தாங்க. 65 பேருக்கு 65 பேரும் மாலை போட்டாங்க. நாங்கள் போன 5 பேருக்கு 65 பேர் ஒவ்வொருத்தருக்கும். என் கழுத்தில் கிட்டத்தட்ட 65-70 மாலைகள். என் மனைவி கழுத்தில் 65-70 மாலைகள். ஜிஎஸ் கழுத்தில் அதே மாதிரி, ஆர்எஃப்சி கழுத்தில். அந்த மக்கள் அப்படியே இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு அங்கே பயங்கர எதிர்ப்பாக இருந்தாலும் பெரிய மனமாற்றம், பெரிய விடுதலை. சென்னையில் எப்படி சத்தியமூர்த்தி நகர், மங்களபுரம், அந்த மோர் மார்க்கெட்டு, அந்த பகுதி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த ஹார்பர் மெயின் கேட்டு பக்கத்து பின்னால் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டில் 50-60% கிறிஸ்டின் மக்கள்ஸ். இதேமாரி அந்த பகுதியில் அவ்வளோ மக்கள் எழுந்திருக்காங்க, மனம் மாறியிருக்காங்க. பொதுவாக சிலுவை என்பது எப்போவுமே நமக்கு வாழ்வு கொடுப்பது. எந்த மனிதன் தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறானோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் உயர்த்து மாட்டவர். அதுதான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து பெருமை பாராட்டேன். கொலோசியர் 2:10 அவர் சொல்கிறாரு, கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கூட, கிறிஸ்துவின் கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். எந்த மனிதன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினம் எடுத்துக்கொண்டு போகிறானோ, பேதுரடிகள் கேட்கிறப்போ வாசிக்க கேட்ட லூக்கா ரொம்ப ஒரு சூப்பர் டாபிக். லூக்கா 18ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா ரொம்ப எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு பகுதி. அதை ஒரு 4-5 பிரிவாக நான் பார்ப்பேன். முதல் பகுதி, அல்லும் பகலும் இடைவிடாமல் யார் ஜெபம் பண்ணுறானோ அவனுக்கு விடுதலை கொடுக்க மாட்டவர். அந்த விடுதலைக்காக ஜெபத்தின் வீடாகிய இந்த ஆலயத்திற்குள்ளே நம்ம கேட்கிறப்போ, ஆண்டுடைய இல்லத்தில் போய் கேட்கிறப்போ, தம்மை தாழ்த்தி கேட்கிறப்போ, நான் ஒன்றுமே இல்லைன்னு வெறுமைப்படுத்தி கேட்கிறப்போ அவன் நீதிமானாக்கப்படுகிறான். செகண்ட் சாப்டர். அதில் 3ஆவது என்ன சொல்கிறாருன்னா, நீ குழந்தையை போல் மாறணும். அதோ நிலா வருதுன்னா அந்த குழந்தை நம்பும். நம்மகிட்ட நிலா வருதுன்னா குழந்தைய நம்புவோமா? நம்ப மாட்டோம். மேகம்தான் கடந்து போய்கிட்டு இருக்கு, நிலா இருக்கிற இடத்துல இருக்குன்னு தான் சொல்லுவோம். நிலா மெதுவாக தான் மூவ் ஆகுது, நம்மகிட்ட வராது. ஆனால் அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளும். சண்டை போடுற குழந்தை சண்டை போட்ட 2 நிமிஷத்தில் ஒன்றா சேர்ந்துக்கொள்ளும். அந்த மனசில் கையில் வைத்து கொள்ளாது. அதே மாதிரி குழந்தைய மாறணுங்கிறார். அடுத்த சாப்டரு ஒரு உயர்ந்த மனிதன்,
நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஞானஸ்தானம் வாங்குகிறோம், ஹோலி ஸ்பிரிட் பவர் வாங்குகிறோம், லெந்து நாட்களில் 47 நாட்கள் பாஸ்டிங் இருக்கிறோம், 40 நாட்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம், தினம் சர்வீஸ்க்கு வரோம், சண்டே சர்வீஸ்க்கு வரோம். எப்படியாவது மறுமை வாழ்வு நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டும். அவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டுட்டு ஏன்டா பின்னா வாங்குறார்? உனக்கு இருக்கிற ஜாதிய பெருமை, உனக்கு இருக்க படிப்பின் பெருமை, உனக்கு இருக்க பணத்தின் பெருமை, உனக்கு இருக்க அழகின் பெருமை. காலையில் அன்பு சகோதரர் ஒருத்தட்ட எனக்கு ரொம்ப பிடித்த சகோதரர்கிட்ட கேட்டேன், அண்ணே ரொம்ப பவுட்ரு போட்டிருக்கீங்கண்ணே என்ன? அவர் சொன்னார், 12 மணி வரை அந்த பவுட்ரு போடுங்க, நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கேன், அழகாக தெரியறதுக்காக நான் பவுட்ரு போட்டிருக்கேன்னார். ஏற்கனவே ரொம்ப அழகவர், இருந்தாலும் அவர் அப்படி சொல்கிறார். அதுதான் மனிதனுடைய பெருமைகள். நான் கூட அந்த அங்கி போடுற வரையும் பவுட்ரு போட மாட்டேன், அங்கி போட சொல்லி கொடுத்தாரு, பவுட்ரு போடையும் சொல்லி கொடுத்துட்டாரு. எனக்கு கேமரா எடுக்க தம்பி வர்றான், அண்ணியா நீங்கள் ரொம்ப கருப்பாக இருக்கீங்க வீடியோவில், கொஞ்சம் பவுட்ரு அடிச்சுட்டு போங்கய்யா, தேய்ச்சிட்டு போங்கன்னு வாங்க. என் மனைவி சொல்லுவாங்க, என்னையா புது பழக்கம் கற்றுக்கிட்டால் பவுட்ரு போடுற, அங்கி போடாத நேரத்தில் பவுட்ரு போடுறதில்ல. இது நமக்குள்ள ஒரு பெருமை. ஜஸ்ட் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில பெருமைகள் இருக்குது. ஆடையில் பெருமை இருக்குது, நான் இந்த கலர் ட்ரெஸ் தான் போடுவேன், இந்த கலர் ட்ரெஸ்ஸை மட்டும் போட மாட்டேன், திருச்சபையில் எனக்கு இந்த சீட்டு தாங்க, திருச்சபையில் எனக்கு இந்த ஒர்க்கு தாங்க, எங்கள் வீட்டில் எனக்கு இப்படி தாங்க இருக்கணும். ஒருவேளை அவர் சொல்ல எல்லா பெருமை எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன்டா வாங்குறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன்டா வாங்குறாரு. அதே மாதிரி எல்லாமே இழந்த ஒரு மனிதன் இயேசுவின் இடத்துல, சன் ஆஃப் டேவிட், தாவீதின் குமாரனே, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, கிரேஸ் மீ, எனக்கு இறங்குங்க, என் கண்கள் இழந்த நிலைமையில் எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு அவனை கேட்கிறப்போ, எல்லாவற்றையும் இழந்த உலகமே இருட்டு, அந்த இருட்டான மனிதனுக்கு அங்கே ஒரு புதிய பார்வை கிடைக்குது. இந்த சிலுவையின் காலத்தில் நாமும் இருட்டாக இருக்கிற நீங்கள் நானும் ஆண்டோடைய சன்னிதானத்தில், தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ, நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். இந்த லெந்து காலத்தில், இந்த மனமாற்றத்தின் காலத்தில், இந்த தபசு காலத்தில், இந்த வசந்த காலத்தில், இந்த இலை தளிர் காலங்களில், இந்த லெந்து நாட்களே நம்மை புதுமைப்படுத்தி கொடுக்கிற காலம். ஆண்டவரோடு நம்மோடு இருக்கிற அந்த பிளவுகள், பாவம்ங்கிற ஒரு பிளவுகளில் இருந்து முழுமைப்படுத்தி கொள்வார்கள். அதுதான் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, எனக்கு எதிரடையாகவும் இருந்தவின் ஆணிகளால் சிலுவையில் அறைந்து விட்டேன்னு சொல்கிறார். எனக்குள்ள பெருமைகளை நான் ஆணிகளால் சிலுவையில் அரைஞ்சிட்டேன்னு கொலோசியர் 2:14 சொல்கிறார். வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு விபாகமத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, ஆண்டுடைய மனிதன், இறை தூதன், ப்ராஃபிட், தீர்க்கதரிசி சொல்கிறப்ப அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி. தீர்க்கதரிசியும் பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாது. கடவுள் என்னோடு பேசுகிறார், கடவுள் நம்மை தொடுகிறார் என்று நீ பொய்யாங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார் உபாகத்தில். சங்கீதம் 73 நம்ம வாசிக்கல, சுத்த இருதயமுள்ளவராக இருக்கிறவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பகுதி 2 கொரிந்தியர் 1 சொல்கிறப்போ 9, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இறையாமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம். நாங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. என்னுடைய படிப்பு, என்னுடைய பணம், என்னுடைய பெருமை, என்னுடைய திறமை, என்னுடைய பலன் எனக்கு விடுதலை இல்லை. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை, கடவுள் மேலே ஹோப். அந்த நம்பிக்கையை நாம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த லெந்து நாட்கள். ஆண்டவருக்கும் நமக்குள்ள பிரிவினையை அகற்றி ஒரு புதுமைப்படுத்திக்கிற ஒரு காலங்கள். அந்த புதுமைப்படுத்திக்கிற காலங்களுக்குள்ள தான் ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு சிலுவை மேசியா காலம் என்பது ஒரு திருமுக காட்சி, புதிய திருமுக காட்சின்னு சொல்கிறாங்க சென்னை பேராயம். மேசியா காலத்தின் புதிய கண்ணோட்டம்ங்கிறத இன்னொரு தூத்துக்குடி பேராயம் சொல்லுது. மேசியா பற்றிய புதிய பார்வை நம்ம கோயம்புத்தூர் பேராயம் சொல்லுது, கோவை. மேசியா யுகத்தின் ஒரு புதிய திருக்காட்சி. எப்போவுமே
ஒரு புதுமையாய். ஏன்னா நமக்கு எதிரியாக யாரெல்லாம் வந்தாங்களோ அதை சிலுவையில் ஆணி அடித்து அவர் வென்று விட்டார். எப்பவுமே சிலுவையில் நம்மை நோக்கி பார்க்குறப்போ, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய வழிநடத்தில் எனக்கு தாங்க தகப்பனே என்று பார்க்குறப்போ நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஒரு சிலுவை. எந்த இடத்துல சிலுவை வைக்கிறோமோ அந்த சிலுவை நம்மை உயர்த்தும் சிலுவை. நாங்கள் எங்கள் ஊரில் எங்களுக்கு சொந்த வீடு இல்லை, சொந்த தோட்டம் இல்லை, சாப்பிட வழி இல்லை. 4 ஆண் பிள்ளைகள். எங்கள் அப்பா எங்களுக்கு கடன் வைக்கலை, ஆனால் நல்லா ஹையாக செலவு பண்ணுவார். அவர்கிட்ட பணம் இல்லைனாலும் அந்த காலத்தில் பேட்டா செருப்பு போடுவார், அது பெருமையை நினைப்பார். பென்னி துணி தான் வாங்கி போடுவார், காட்டன், பென்னி காட்டன். இப்போ இருந்தால் அவருக்கு 100 வயது. அந்த 100 கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுக்குள்ளே பென்னி ஷர்ட் போட்டால் ரொம்ப பெருமை. இன்றைக்கி ஆலன் ஷாலி, ரெய்மான்ஸ் போடுற மாதிரி அன்றைக்கி பென்னி. பேட்டா செருப்பு போட்டால் அன்றைக்கி பெருமை. இன்றைக்கி பேட்டா செருப்போட 8 மடங்கு விலை நம்முடைய இஏயில் விற்கிது. வித்தியாசமாக இருக்குது. சாதா ஒரு ஹவாய் செருப்பு வாங்க போனால் 7000 அந்த அளவுக்கு போயிடுச்சு. அவங்க அம்மா அப்பா வச்ச சொத்தெல்லாம் விற்று டீ சாப்பிட்டார். ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அவர் ஸ்ரீலங்காலேருந்து வந்தவர். ஸ்ரீலங்காவில் பிழப்புக்காக போனார். 3 பேர் பிரதர்ஸ். அவங்க ஒருத்தர் அந்த ஊர் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார், அதனால் அங்கேயே இருந்துட்டார். இவங்க 2 பேரும் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க முதல் சண்டையில். ஆனால் கஷ்டம், வேதனை. பொய் சொல்ல மாட்டார், திருட மாட்டார். அதனால் எங்களுக்கு சொந்த இடங்கள் இல்லை, ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மாவுடைய அண்ணன் ஒருத்தர் டீச்சர், திருநெல்வேலி லே செக்ரட்டரியுடைய மாமனார் ஒரு டீச்சர். அன்னைக்கு டீச்சராக அவர் ஒய்ஃபும் டீச்சரு. அவர்கிட்ட போனால் ஒரு 50 காசு, 1 ரூபா கொடுப்பார். அன்றைக்கி சம்பளமே 4 ரூபா 3 ரூபா தானே. 50 காசுங்கிறது பெரிய காசு. 4 அரையணா காலணா காலங்கள். நடந்து போனோம் 5 கிலோமீட்டர். நடக்க வேணால் வர வழி இல்லை, சைக்கிளே இருக்காது. கிராமத்தில் ஒரு வீட்டில் தான் சைக்கிள் இருந்திருக்கோம். சைக்கிள் இருக்கதே பெருமை. அப்படிப்பட்ட காலங்கள். நடந்து போகிறப்ப எங்கள் ஊருக்கு அவுட்ரு வழியாக போனால் கொஞ்சம் ஷார்ட்டு, பின்பகுதி வழியாக. அங்கே ஏதோ ஒரு மிஷினரி கல்றை, அந்த கல்றைக்கு மேலே ஒரு கருங்கல் சிலுவை. அந்த சிலுவையில் இன்றைக்கி போனாலும் கொண்டாந்து எண்ணெய் ஊற்றுறாங்க, உப்பு போடுறாங்க. குட் ஃப்ரைடேக்கு போனீங்கன்னா அதில் பலகாரங்கள் கொண்டே கொடுக்குறாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் சின்ன பையன் நடந்து போகிறப்போ, தம்பி அம்மாவால் தூக்க முடியலடா, நடந்து வாடா, அம்மா ரொம்ப கால் வலிக்குதுன்னு சொல்கிறப்போ, இந்த சிலுவை வந்துட்டு பார்த்தியா, அந்த எண்ணெய் எடுத்து உன் காலில் போட்டுக்கோ, உனக்கு வலிக்காது. அந்த உப்பு எடுத்து உன் தலையில் வச்சுக்கோ, உனக்கு வலிக்காது. இப்படியே சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அவங்க போகிறப்போலாம் அந்த சிலுவையை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அந்த சிலுவையை மேன்மையை விட அந்த சிலுவை பற்றி சொல்லி கொடுத்த தாயாருடைய மேன்மை எனக்கு அங்கே எப்போ போனாலும், அந்த டெத்து ஏதாவது போனதை கல்ற ஓரமாக இருக்கும் ஊருக்கு அவுட்டரில். அந்த சிலுவை என்பது மனிதனுக்கு வாழ்வு. எப்போல்லாம் நாம் அதுதான் சிலுவை என்பது ஒரு புதிய திருக்காட்சி. அந்த சிலுவை என்பது பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன். அதனால் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்குறப்போ எப்படிப்பட்ட வேதனையில் வந்தாலும் நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சி இயேசுவை சார்ந்து நிற்பேன், சிலுவை நிழலில் அனுதினம் மடியா சாய்ந்திழை பாரிடுவே. ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்குறோம், உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்த்தாங்களோ அப்பத்தின் வீடாகி உம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கிறோம் தகப்பனே. ஜெபத்தின் நீங்கள் விண்ணப்பத்தை கேட்கும் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம் தகப்பனே. தங்களை தாழ்த்தி ஜெபித்த பொழுது, நான் ஒன்றுமே இல்லை என்று ஜெபித்த பொழுது, இரவும் பகலும் ஜெபத்தை கேட்ட தகப்பன் தன்னை தாழ்த்தி ஜெபித்த பொழுது, குழந்தையை போல் தன்னை மாற்றிக்கொண்ட அந்த ஜெபத்தில் தகப்பனே, எனக்கு ஒன்றுமே பெருமை இல்லை என்று விட்டு கொடுத்த அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே, ஒரு விசை கூட அதோ
இந்த உலகமே இருட்டாய் இந்த ஒரு மனிதனுக்கு வாழ்வு கிடைச்சது. எனக்கு என் குடும்பமே இருட்டாக இருக்குது, என் வாழ்க்கை இருட்டாக இருக்குது, என் பிஸ்னஸ் இருட்டாக இருக்குது, வாழ்க்கை பயணமே எனக்கு இருட்டாயிட்டுப்பா. கடன் பிரச்சனை, வாழ்க்கை பயணமே வியாதியின் பிரச்சனை, வாழ்க்கையின் பயணமே பதவி உயர்வு இல்லை, வாழ்க்கையின் பயணமே ஏன் வாழணும், எதுக்கு வாழணும், ஏக்கத்தோடு வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளப்பா. என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் மத்தியில் எனக்கு அமைதி இல்லை, இருட்டான வாழ்வு, வீட்டுக்குள்ளே போனேன் அமைதியின்மை. அப்படிப்பட்ட இருட்டான வாழ்விலிருந்து எனக்கு ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய விடுதலை வேண்டும் என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. நம்முடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்கட்டும், நம்முடைய வழிநடத்துகிற கரம் அவர்களோடு இருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமேன். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு